உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சிஸ்டர், அந்த வீடு உங்களுக்கு ராசி இல்லைன்னு நினைக்கிறேன் சிஸ்டர். அங்க வாஸ்து சரியில்லை. அதனாலதான் அங்க உங்களால மாறியே ஜெயிக்க முடியல. இப்பதான் நம்ம ஊட்ட மாத்திட்டோம் இல்ல, ஊடு மாறுன ராசி கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க. மாறி மண்ண கப்ப போறா. ஐயோ, இவன் எதுக்கு இங்க வந்திருக்கா? ஏதாவது ஏழ்றைய கூட்டி இந்த வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிச்சிருவாளோ? எதுக்காக இங்க வந்திருக்க? ஓ, புருஷன் என்ன வீட்டை விட்டு அனுப்புனத சொல்லி சந்தோஷப்படலான்னு வந்திருக்கியா? கரெக்டா சொன்னீங்க சிஸ்டர். கண்டிப்பா மாறி சந்தோஷப்படுறதுக்காகத்தான் வந்திருப்பா. உங்களை ஹஸ்பண்ட் சார் வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. உண்மையாதான் சொல்றியா? எனக்கு உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு சொல்ல தெரியாது. அதாவது மத்தவங்களை ஏமாத்தி நடிக்க தெரியாது. என்ன இப்படி பேசுறா? இவ சிஸ்டரை விட பெரிய நடிகா இருப்பா போல இருக்குதே. தேவி அம்மா உங்களை வதம் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. அது அந்த வீட்ல நடக்கணும். அதனாலதான் ஹஸ்பண்ட் சார் உங்களை வீட்டை விட்டு அனுப்புனதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னேன். உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டான்னு சொன்னா வீட்டை விட்டு அனுப்ப வேண்டான்னு சொல்லியிருப்பேன். ஆனா ஹஸ்பண்ட் சார் உங்க மேல ரொம்ப கோபமா இருந்தாரு. அதனாலதான் என்னால சொல்ல முடியல. இப்போ தெரிஞ்சிட்டு இருப்பீங்களே பொய் ரொம்ப நாளைக்கு நீடிச்சு நிக்காதுன்னு. பொய்ய விட உண்மை வலிமையானது. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அது ஜெயிக்கும். உங்களோட உண்மையான முகம் ஹஸ்பண்ட் சாருக்கு என்னைக்காவது ஒரு நாள் தெரிய வரும்னு நான் பொறுமையா இருந்தேன். நான் எதுக்காக காத்துட்டு இருந்தேனோ அது நடந்துருச்சு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. உனக்கு பிறந்த குழந்தை தேவிய என் கையால நான் கொல்லுவேன். அதுதான் என்னோட லட்சியம். அந்த குழந்தைய, அதாவது நீ பெத்த குழந்தைய உன்னோட சேரவே விட மாட்டேன். எங்க குழந்தைய நாங்க தேடி கண்டுபிடிப்போம். அப்ப குழந்தையா இருக்கிற தேவி அம்மா அவங்க கையால உங்களை வதம் பண்ணுவாங்க. அவங்க உங்ககிட்ட போட்ட சவால்ல ஜெயிப்பாங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தை உங்களுக்கு கிடைக்க நான் விடவே மாட்டேன். நான் செத்தாலும் பரவாயில்ல, அந்த குழந்தைய என் கையால நான் கொல்லாம விடவே மாட்டேன். குழந்தைய தேடி கண்டுபிடிக்க தான் போறோம். குழந்தை உருவத்துல இருக்கிற தேவி அம்மா உங்களை வதம் பண்ணதான் போறாங்க. இது நடக்கல, எங்க அத்தை பேரு தேவி இல்ல. பார்க்கலாம் பார்க்கலாம். நல்ல பேர யோசிச்சுட்டே போ. பார்க்கலாம் மாமா. போலாண்ணா. சரிங்க மேடம். என்ன சிஸ்டர், வாய்க்கு வாய் எதிர்த்தல பேசிட்டு போறா?
ஏன் மாதிரி டல்லாவே இருக்க? மாறி, இப்படி எதுக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்க? தாராவ சூர்யா வீட்டை விட்டு அனுப்புனது நல்லதுதான் மாறி. நீ அதை நினைச்சு கவலைப்படாத. மாறி, ஆமா, தாராத்த வீட்டை விட்டு போனதால இனி உன் வாழ்க்கை நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்க போகுது. ஆமா மாறி, உன்னோட வாழ்க்கையில மட்டும் இல்ல, இனிமே இந்த வீட்லயும் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்க போகுது. இன்னும் சொல்ல போனா இந்த வீட்டுக்கு உண்மையான தீபாவளி இந்த வருஷம்தான். ஏன்னா வீட்ல இருந்த நரகாசுரன் தாராத்திய தான் வெளிய அமிச்சாச்சுல்ல. இனிமே சூர்யா மாமா, நீ, நான், ஸ்ரீஜா நம்ம எல்லாருமே நிம்மதியா சந்தோஷமா இருக்க போறோம். அப்படி இல்ல ஹாசினி அக்கா. இவ்ளோ நாளா தாரா அத்தை வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு அவங்க உண்மையான முகத்தை மறைச்சுக்கிட்டு ஹஸ்பண்ட் சரியும் என்னையும் கொலை பண்றதுக்கு என்னென்னமோ முயற்சி பண்ணாங்க. அவ்ளோ ஏன், என்னோட குழந்தை காணாம போனதுக்கும் என்கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சு வச்சிருக்கிறது கூட அவங்களாதான் இருக்கும். கரெக்ட் கரெக்ட், அதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு மாதிரி. இவ்ளோ நாளா தாரா அத்தையோட உண்மையான முகம் ஹஸ்பண்ட் சாருக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தாரா அத்தை எல்லா கெடுதல்களையும் மறைமுகமா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்களோட நிஜ முகம் ஹஸ்பண்ட் சாருக்கு தெரிஞ்சு போய் அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. அதனால தாரா அத்தையோட கோவம் இன்னும் அதிகமாயிருக்கும். ஆமா ஆமா மாறி, எனக்கு என்னவோ அப்படி தோணல. தாரா அமைதியா தானே வீட்டை விட்டு போனா. இல்ல பெரியம்மா, அவங்களோட மனசுக்குள்ள பயங்கரமான கோவம் இருந்திருக்கும். அதை எதையும் அவங்க வெளியே காட்டாம அமைதியா வீட்டை விட்டு போயிருக்காங்க. ஸ்ரீஜா சொல்றதும் சரிதான். அவங்க அழுது ஏதாவது டிராமா பண்ணி வீட்ல இருந்திருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா அவங்க அமைதியா வீட்டை விட்டு போனதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன சொல்ற மாதிரி? தாராத்த மனசுக்குள்ள இருக்கிற கோவம், ஆத்திரம், வெறி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வஞ்சம் தீர்க்க முடிவு பண்ணிருக்கு. அதனால ஹஸ்பண்ட் சாருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.